உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு எனக்கும் நடுவில் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் பாரதி. என்னால உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் தர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்க கூடவே இருந்து உங்களையும் தமிழையும் கஷ்டப்படுத்துறதை விட உங்களை விட்டு விலகி இருந்து நிம்மதியா இருக்க வைக்கிறது எவ்வளவு பரவாயில்லன்னு தான் இந்த முடிவெடுத்தேன். அடுத்தது முட்டாள்தனமான முடிவா இருந்தாலும் முக்கியமான முடிவா இருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே இருந்திருக்கீங்க. இந்த தடவையும் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா இத்தனை தடவையும் புரிஞ்சுக்கிட்டு கூட இருந்த மாதிரி இந்த தடவை என்னை புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. திரும்பவும் சொல்றேன் பாரதி, இந்த லெட்டரை நான் எழுத காரணம் என்ன நீங்க எந்த சூழ்நிலையிலும் தேடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு என்னை தேடி வராதிங்க. அப்படி வந்தா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நான் உங்க வாழ்க்கையிலே இல்ல பாரதி, எப்பவுமே இல்ல. கடனாக கடனாக போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே, தீராத காதல் சாகாதடா. இந்தாங்கண்ணா. ஆண்டர், யார் என்ன இந்த காலத்துல லெட்டர் எல்லாம் போடுறது? என் ஃப்ரெண்டு தான். செல்போன் வந்ததுல இருந்து லெட்டர் போஸ்ட் எல்லாமே அழிஞ்சு போச்சுல்ல, அதான் கேட்டேன். இந்த பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவன் தானே இந்த மாதிரி லெட்டர் கிட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அதான் உனக்கு பெட்டர்னு நினைக்கிறான். ஈஸி இல்ல அது, கண்டதையும் எழுதி வச்சுட்டு போயிடலாம். அப்படி என்ன அந்த ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்டயும் பாரதி கிட்டயும் பேச முடியாத ஒரு விஷயம் இருக்க போது? எங்க என்ன சொன்னீங்க? பாரதிங்களா? ஆமா, இதே மாதிரி ஒரு லெட்டர் பாரதிக்கும் வந்துச்சு. ரம்யா, அந்த லெட்டர் எங்க இப்போ? தமிழ் கிட்ட கொடுத்து விட்டனே. இந்நேரம் பாரதி கிட்ட கொடுத்திருப்பா. பாரதி எங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. பாரதி, அழாதடி. அவரு எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தாண்டி கிளம்பி போயிருக்காரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.